வணக்கம். படித்ததில் பிடித்தது ஒரு அழகான குட்டி கதை. அன்றைக்கி சைலஜாவுக்கு பர்த்டே. சைலஜாவும் அவளுடைய ஹஸ்பண்ட் அருண் 2 பேரும் ஹோட்டலுக்கு வராங்க. அருண் சொல்லிடுறா, இன்றைக்கி எல்லாமே எனக்கும் சேர்த்து நீயே ஆர்டர் பண்ணு, உனக்கு பிடிச்ச மெனு தான், ஏன்னா இன்றைக்கி உன்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். அவளும் நிறைய வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு எதிரில் ஒரு தம்பதி உட்காடுறாங்க. நடுத்தர வயது தம்பதி. அந்த கணவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அணிந்திருக்கிற அந்த சட்டை ரொம்ப அவருடைய அந்த சட்டையுடைய கலர் மங்கி போய் பார்த்தாலே தெரியுது, ஓரளவுக்கு பழைய சட்டை அப்படின்னு. அந்த பெண்மணி அணிந்திருக்கிற புடவை புதிது போல் இருந்தாலும் அதோடைய மதிப்பு ஒரு 200-250 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அந்த கணவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதையே சாப்பிட்லாம் நம்ம அப்படின்னு. அங்கே அந்த கார்டை எடுத்து கொடுக்குறாரு. மனைவி சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்து சொல்ல தெரியாது, நீங்களே உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கிராமத்து தோற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க 2 பேரையும் பார்த்தா இருக்குது. கணவர் சர்வர்கிட்ட எங்களுக்கு ரவா தோசை, பூரி அந்த மாதிரி சில ஐட்டங்கள் சொல்கிறாங்க. ஃபுட்டு வருது, சாப்பிட தொடங்குறாங்க. அப்போது எதேச்சியாக அவங்கள பார்த்து சைலஜா முகம் சுழிக்கிறான். தன்னுடைய கணவர் அருணை கூப்பிட்டாங்க, பாருங்களேன் எதிரில் உட்காந்துருக்கவங்கள, அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, வாங்க நம்ம வேறு டேபிள் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். அருணுக்கு ரொம்பவே கோவம் வருது. பேசாமல் சாப்பிடு, டேபிளுக்கு ஃபுட்டு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ பிளேஸ் மாறுவியா, பேசாமல் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ எகெயின் அண்ட் அகெயின் அருண்கிட்ட என்னால் இங்கே உட்கார முடியாது அப்படின்னோன்னா அருண் அதை கண்டுக்கவே இல்லை. சாப்பிட்டு இல்லை போ அப்படின்னு கோவமாக இவ திரும்பி உட்காந்துடுறா, சாப்பிடவே இல்லை. அருண் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவளுக்கு ஆர்டர் பண்ணதையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறான். அப்போ அந்த தம்பதியரும் பின்னாடி வரும்போது அந்த மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட கேட்குறாங்க, கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே நீங்கள் உங்களுடைய 10 நாள் சம்பளத்தை எனக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்காக இப்படி வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாராம், உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசை, என்னால் முடிஞ்சது உன்னுடைய பிறந்த நாளுக்கு நான் உன்னை ஒரு நல்ல ஹோட்டல் கூட்டிகிட்டு நான் மனசார நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாராம். இதெல்லாம் அருண் கேட்டுகிட்டே வராங்க. 2 பேரும் பில் பே பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க. அருண், சைலஜா அண்ட் தென் இந்த தம்பதி, நடுத்தர வயது தம்பதி 2 பேரும் காரில் போய் வேகமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைலஜா உட்காந்துட்டு அருண் காரை ஸ்டார்ட் பண்ண போகும்போதே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்றான். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, யாரோ ஒருத்தவங்களுக்காக பார்க்கவே பிச்சைக்காரர்கள் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு சாப்பிடுவீங்களா, என்கிட்ட கோவப்படுவீங்களா அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த வார்த்தை அருணுக்கு ரொம்பவே கோவத்தை வரவும், நல்லா யோசிச்சுப்பார், யார் பிச்சைக்காரர்கள்னு நீ சொல்கிற, அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீ ஒன்றை மாதிரி ஆடை நகை இதை வச்சு தான் மதிப்பிடணும் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி அவங்களும் நம்ம கூட தான் வந்தாங்க, ஆனால் அந்த அரை மணி நேரம் அவங்க எவ்வளோ ஒரு மன நிம்மதியோடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு போனாங்க. ஆனால் உங்ககிட்ட பொன் பொருள் காசு எல்லாமே தேவைக்கு அதிகமாக இருக்குது, உன்னால் உன்னுடைய பிறந்தநாளை மகிழ்ச்சியாக நிம்மதியாக செலிப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கவும் அது சைலஜாவுக்கு ரொம்பவே கோவத்தை அதிகமாகிடுது. இப்படி வேகமாக திரும்பி ஜன்னல் அந்த கார் கதவு கண்ணாடி வழியாக அப்படியே பார்க்குறா. அந்த ஏழை தம்பதி, அந்த கணவர் தன்னுடைய சைக்கிளை எடுத்துகிட்டு வர்றாரு. மனைவி அவங்களுடைய முகத்தில் அப்படியே ஒரு புன்னகை, ரொம்ப பெருமிதத்தோடு அந்த சைக்கிளில் பின்னாடி ஏறி உட்காந்து தன்னுடைய கணவனுடைய தோலை பிடிச்சிட்டு அப்படியே பெருமையாக அவங்கள மீறி ஒரு சந்தோஷத்தோடு 2 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் போகிறாங்க. சைலஜா எதுவுமே பேசாமல் அவங்க 2 பேரையும் கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. படித்ததில் பிடித்தது. நன்றி.